அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். வருகிற 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயக சதுர்த்தி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு திதி. அது மாசத்துல 2 தரம் வருது. அமாவாசைக்கு பிறகு ஒரு 4-5 நாள்ல வரக்கூடியது சுக்லபட்ச சதுர்த்தி. அதே மாதிரி பௌர்ணமி கழிச்சு ஒரு 4-5 நாள்ல வரக்கூடியது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி. இந்த கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில மாலையில தான் அந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையை பண்றோம். சுக்லபட்ச சதுர்த்தியில கால வேளையில விநாயகரை எல்லாரும் வழிபடுவோம். இந்த சதுர்த்தியில விநாயகரை பூஜிக்கிறவா எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்தும் விடுபடுகிறார்கள். மாசி மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தி தான் விநாயகருடைய பிறந்த நாள். ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தியில, அதாவது இப்ப வரப்போறது இல்லையா விநாயக சதுர்த்தி, இந்த விநாயக சதுர்த்தியில சாயந்தரத்துல யாரும் சந்திரனை பார்க்க கூடாது. அப்ப வரக்கூடிய அந்த சந்திரனை 4ஆம் பிறை அப்படின்னு சொல்லுவார். கிராமங்களில இந்த 4ஆம் பிறைய பார்த்தா நாய்பட்ட பாடு படுவார்கள் அப்படிங்கிறா. ஏன்னா இது ஒரு பழமொழிதான். அப்ப பார்த்தா சகல கஷ்டங்களும் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கறத பழக்கத்துல இப்படி சொல்லின்னு வந்தா. இந்த பௌர்ணமி கழிச்சு வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில பூஜை எல்லாம் முடிந்த பிறகு சந்திரனுக்கு அர்க்கியம் தர வேண்டும். அப்படி அந்த அர்க்கியத்தை கொடுத்தா தான் இந்த சதுர்த்தியினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த விநாயக சதுர்த்திய பத்தி பேசும்பொழுது, நான் சிறு வயதா இருக்கும் பொழுது எங்க அப்பா சொன்ன ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருது. அதை இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு சமயம் யாதவ குலத்துல பிறந்த கிருஷ்ணன் சுக்லபட்ச சதுர்த்தியில சந்திரனை பார்த்துட்டான். அந்த பார்க்க கூடாது அப்படின்னு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பாபத்தின் எதிரொலியாக கிருஷ்ணன் சத்ராஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜரிஷிய பார்த்தான். அவர் கழுத்துல செமந்தகமணி அப்படின்னு ஒண்ணு போட்டு இருந்தார். அந்த மணி அந்த ராஜரிஷிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவர் சூரியனை நோக்கி தபஸ் பண்ணினார். அவருடைய தபசுக்காக சூரியன் அந்த மணியை அவருக்கு கொடுத்தார். அந்த மணி சூரியனை போல பளபள பளபளவென்று பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதை தவிர முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, அது தினம் தினம் நிறைய தங்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை படைத்தது. கிருஷ்ணன் சத்ராஜித்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த மணியை பார்த்ததும் அவனுக்கு என்ன தோணித்து, இப்படி ஒரு சக்தி உடைய இந்த மணிய ஒரு மகரிஷியான நீங்க வச்சுட்டு என்ன பண்ண போறீள்? உங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால இத ராஜாவான உக்ரசேனனிடத்தை கொடுத்துருங்கோ. அவர் அத ராஜாங்கத்துக்கு பயன்படுத்தலாம், ஜனங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய முடியுமே, தேசத்துக்கு நல்லதா இருக்குமே அப்படின்னு சொன்னோம். அந்த ரிஷி என்ன சொன்னார் அதுக்கு? இல்ல இல்ல, நான் ஏற்கனவே என் தம்பிக்கு இத கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய தம்பி யாருன்னு கேட்டா பிரசேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவன்கிட்ட அதை கொடுத்ததுனால அவன் அதை திருப்பி தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வாய முடின்னு பேசாம இருந்துட்டான். சில சமயம் நம்ம ரொம்ப நல்லதை நினைச்சு பண்ணினா கூட அது கெடுதலாகத்தான் முடியும். கிருஷ்ணனுக்கும் அப்படித்தான் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சமயம் கிருஷ்ணன் தன்னுடைய யாதவ நண்பர்களோட இந்த பிரசேனனையும் கூட்டுண்டு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போனான். போன இடத்துல, இது கிருஷ்ணனுடைய போதாத காலம்தான், என்ன பண்ணுறது, அந்த பிரசேனன் இவாளெல்லாம் விட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டான். அப்ப அவன் தனியா இருக்கும் பொழுது அந்த பிரசேனனை ஒரு சிங்கம் கொன்னுடுறது. அவன் கழுத்துல அவ அண்ணா கொடுத்த அந்த மணிய போட்டுருக்கான்.
அந்த மணி கொஞ்சம் பளபளன்னு இருந்த உடனே அந்த சிங்கம் என்ன பண்றது, அந்த மணிய அது எடுத்துன்னு போச்சு. அது கொஞ்ச தூரம் போன உடனே ஜாம்பவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரடி அங்க வந்தது. அது அந்த சிங்கத்துக்கிட்ட இருக்கிற மணிய பார்த்துட்டு அந்த மணிய தான் புடுங்கண்டு அந்த சிங்கத்தை கொன்னுடுத்து. அந்த மணிய கொண்டு போய் தன் பொண்ணான ஜாம்பவதி கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அது சொல்றது, அந்த ஜாம்பவான் சொல்ற, உனக்கு கல்யாணம் ஆனதும் உன்னுடைய புருஷனுக்கு இதை நான் பரிசாக தருவேன் அப்படின்னு ஜாம்பவதி கிட்டக்க சொல்றார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனியாக போன பிரசேனனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனும் அவனுடைய நண்பர்களும் நன்னா தேடி பார்த்துட்டு அவன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அந்த பிரசேனனுடைய சகோதரரான சத்ராஜித்துக்கு சந்தேகம் வந்துடுத்து. அவர் என்ன நினைச்சுட்டார், கிருஷ்ணன் என்னுடைய சகோதரனை கொன்னுட்டு மணியை திருடிண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ராஜாவான உக்ரசேனன்ட்ட போய் முறையிடுறார். கிருஷ்ணனை எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா, ஓஹோ இவன் சொல்றது சரிதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருடன் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பழிச்சொல் பேசுறா. கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே திருடங்கிற பேரு தான், இப்ப கொலைகாரன்கிற வேற ஒரு பழியும் சேர்ந்துடுத்து. மணியையும் திருடின்னு போயிட்டான், என் தம்பியையும் கொன்னுட்டான் அப்படிங்கிற ஒரு பழி வந்துடுத்து. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ராஜா என்ன சொன்னார், கிருஷ்ணன் கிட்ட யாருமே பேசக்கூடாது, அவனை எல்லாரும் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டுட்டார். கிருஷ்ணனுக்கு மனசு ரொம்ப வேதனையா போச்சு. ஒரு சாதாரண மனிதனை போல நாமும் இப்படி வீணான பழிக்கு ஆளாகி விட்டோமே அப்படின்னு நினைச்சுண்டு கிருஷ்ணன் மனசுல ரொம்ப கவலை கொண்டு எப்படியாவது அந்த பிரசேனனையும் அந்த மணியையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு மறுபடியும் சில நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு காட்டுக்கு போனான். காட்டுக்கு அங்க போன உடனே அந்த குதிரைகளினுடைய காலடி சுவட்டை அப்படியே பின்பற்றி தொடர்ந்து பின்னாடியே போயின்னு இருந்தான். கொஞ்ச தூரம் போன உடனே குதிரையும் பிரசேனனும் அங்க இறந்து கிடக்கிறத பாக்கறான். அவர்களுக்கு அருகில ஒரு சிங்கத்தினுடைய அடிச்சுவட்டையும் பாக்கறான். பார்த்துட்டு இப்படி பிரசேனன் மரணம் அடைஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்படுறான். சுத்தி மணி எங்கேயான்னு கிடக்கான்னு பாக்கறான். எங்கேயுமே மணி இல்லை. அதனால அவன் என்ன பண்றான், அந்த சிங்கத்தினுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி மேல தொடர்ந்து போறான். கொஞ்ச தூரம் போனதும் அந்த சிங்கமும் இறந்து கிடக்கிறத பாக்கறான். அதுக்கு பக்கத்துல கரடியினுடைய காலடி சுவட்டை பார்த்தான். மணி எங்கேயாவது கிடைக்கிறதா இந்த சிங்கத்துக்கு பக்கத்துலன்னு சுத்தி சுத்தி பார்த்தான். அங்கேயும் மணி கிடைக்கல. வேற எந்த வழியுமே இல்லாம அந்த கரடியினுடைய காலடிய தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்தான். அந்த காலடி சுவடு கிருஷ்ணனை ஒரு குகை வாசல்ல கொண்டு போய் நிறுத்திட்டு, அந்த குகை வாசலுக்கு போன உடனே கிருஷ்ணன் தன்னோடு வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க உள்ள வர வேண்டாம், இங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் அந்த குகைக்குள்ள போனான். கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்த்த உடனே அங்க ஒரு அழகான பொண்ணு தொட்டுல்ல ஆடின்னு இருக்கா. அந்த தொட்டுல்ல தான் தேடி வந்த அந்த மணிய கட்டி இருக்கிறத பாக்குறார். தொட்டிலுக்கு மேல குழந்தைகள்லாம், சிறு குழந்தைகள்லாம் இருந்தா தொட்டிலுக்கு மேல மணி எல்லாம் கட்டுவா, பொம்மைகள் எல்லாம் கட்டுவா இல்லையா? அத போல அந்த தொட்டிலுக்கு மேல அந்த மணி அங்க கட்டி இருக்கிறத கிருஷ்ணன் பாக்குறான். பிரசேனனை கொன்ற சிங்கத்தை கொன்ற ஒரு கரடிதான் இந்த மணிய இங்க கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை வெளியிடும்படியாக ஒரு பாட்டை பாடிண்டே அந்த தொட்டில் கிட்ட கிருஷ்ணன் போறான். இத அந்த தொட்டில்ல பாட்டு பாடின்னு இருக்கா இல்லையா ஒரு பொண்ணு, அவ நன்னா அதை புரிஞ்சுட்டு அந்த கிருஷ்ணனை பார்த்து அவனுடைய அழகுல அப்படியே மயங்கி போய் அந்த மணியை எடுத்து கிருஷ்ணன் கையில கொடுத்துட்டு, நீங்க சீக்கிரம் போயிடுங்கோ,
எங்க அப்பா வந்தா உங்களை கொன்னுடுவார், நீங்க போங்க போங்கன்னு சொல்லி கிருஷ்ணனை அவசரப்படுத்துறார். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றார், தன் சங்க எடுத்து ஊதுறார். அந்த சங்கு சப்தம் கேட்டுதோ இல்லையோ, அந்த ஜாம்பவான்னு சொல்ற அந்த கரடி, யாருடா அது, ஏன் குகைக்குள்ள நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல வெளியில எல்லாரும் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கா இல்லையா, குகைக்குள்ள போன கிருஷ்ணனை காணுமே, அவன் இறந்து போயிட்டான் போல இருக்கு, இனிமே வரமாட்டான் அப்படின்னு நினைச்சுண்டு அவள்லாம் துவாரகைக்கு திரும்பி போயிடுறா. இங்க குகைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும் 21 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. 2 பேருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, 2 பேரும் சமமா சண்டை போட்டுட்டே இருக்கார். அந்த நிலைமையில இது என்னடா இது, யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் யுத்தம் மட்டும் நடந்துருக்கே அப்படின்னு ஜாம்பவான் நினைக்கும் போது தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை நினைச்சு பாக்குறார். உடனே சண்டை போடுறது வேற யாரும் இல்ல, இந்த சுந்தர ரூபனாக இருக்கக்கூடியது அந்த மகாவிஷ்ணு தான் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுனுட்டார். ராமாவதாரத்துல ராமனுடைய அந்த பராக்கிரமத்தையும் அவனுடைய பலத்தையும் சக்தியையும் பார்த்துட்டு ஜாம்பவானுக்கு தான் ராமனோட சண்டை போடணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை ஒண்ணு இருந்துதான். அத நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பகவான் இப்போ கிருஷ்ணனாக ஜாம்பவானோட சண்டை போட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு சில இடங்கள்ல நான் படிச்சிருக்கேன். அப்படி மகாவிஷ்ணு அப்படின்னு தெரிஞ்சின்ற அந்த ஜாம்பவான் அந்த மணிய கிருஷ்ணனிடத்தை திருப்பி கொடுத்துட்டு தன்னோட பொண்ணான அந்த ஜாம்பவதியையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார். கிருஷ்ணன் சரின்னு ஜாம்பவதியை ஏத்துக்கிறார். ஜாம்பவதிய அழைச்சிண்டு கிருஷ்ணன் துவாரகைக்கு போறார். மணி கிடைச்சிடுத்து இல்லையா, அந்த மணியை கொண்டு சத்ராஜித்திடம் கொடுத்தார். சத்ராஜித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட பொண்ணான சத்யபாமாவையும் அந்த மணியையும் சேர்த்து கிருஷ்ணன் இடத்துல ஒப்படைச்சார். ஆனா கிருஷ்ணன் சத்யபாமாவை மட்டும் மனைவியாக ஏத்துண்டு, மணி எனக்கு வேண்டாம்ப்பா நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டார். அந்த மணியினாலத்தானே கிருஷ்ணன்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கி எல்லாம் வச்சா, அவனை திருடன்னு சொன்னா, கொலைகாரன் எல்லாம் சொன்னா, எனக்கு அந்த மணி வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவள்கிட்டயே கொடுத்துட்டார். சத்ராஜித்து தன்னுடைய பொண்ணான சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்ட சததன்வா, அக்ரூரர், கிருதவர்மா இவாள்லாம் ரொம்ப கோபம் அடைஞ்சு கிருஷ்ணன் இல்லாத சமயமாக பார்த்து சத்ராஜித் தூங்கக்கூடிய நேரத்துல அவனையும் கொன்னுட்டு மணிய திருடிண்டு போனா. தான் இல்லாத சமயத்துல நடந்த இந்த கொடிய சம்பவத்தை கேட்டு பலராமனும் கிருஷ்ணனும் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு வரா. அவ வரான்னு தெரிஞ்சின்ற சததன்வா மணிய அக்ரூரர், கிருதவர்மா இவர்கிட்ட திருப்பி தரத்துக்கு முயற்சி பண்றார். அவள்லாம் கிருஷ்ணனுக்கு பயந்துண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றா. அதனால சததன்வா மணிய அக்ரூரிடம் தூக்கி எறிஞ்சுட்டு தன்னோட குதிரையில தப்பித்து ஓடி போயிட்டான். கிருஷ்ணன் சததன்வாவை துரத்தி பிடிச்சு அவனை கொன்னுறான். ஆனா மணி அவங்கிட்ட இல்ல. மணியோடு வராத கிருஷ்ணனை எல்லாரும் என்ன நினைக்கிறா, மணிய தானே மறைச்சு வச்சுனுட்டு திருடாத அந்த சததன்வாவை அனாவசியமாக பழி சுமத்தி கிருஷ்ணன் அவனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பேர்ல பழி சொல்றா. கொலைகாரன் என்ற பட்டத்தையும் அவனுக்கு சூட்டிடுறா. கிருஷ்ணன் இத நினைச்சு நினைச்சு மனிதர்களைப் போல நானும் இப்படி வீண் பழி பாவத்தை எல்லாம் சுமக்கிறேனே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி 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 அழுது கொண்டே இருந்தான். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் நாரத மகாமுனிவர் துவாரகைக்கு வந்தார். கிருஷ்ணன் மன வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு, கிருஷ்ணா, லோகத்தை எல்லாம் காக்கக்கூடிய கடவுள் நீ, உனக்கு என்னப்பா இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்க கிருஷ்ணன் நடந்ததையெல்லாம் நாரதர்கிட்ட சொல்றார். நாரதரும் தன்னுடைய ஞான திருஷ்டியினால என்ன நடந்தது
அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர் சொல்றார், சுக்லபக்ஷ சதுர்த்தியில கணேசனால் சபிக்கப்பட்ட சந்திரனை நீ பார்த்ததனால ஏற்பட்ட கஷ்டங்கள் தான் இவை. அதனால நீ உடனே அந்த விநாயகரை நினைச்சு சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை பண்ணு. உன்னோட கஷ்டமும் பழியும் துன்பமும் வேதனையும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிடுறார். கிருஷ்ணரும் விநாயகரை முறைப்படி பூஜை பண்றார். விநாயகர் அவர் முன் காட்சி தந்து தோஷமும் பழியும் வேதனையும் துன்பமும் கஷ்டங்களும் ஆகிய எல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்றார். கிருஷ்ணனும் ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்த்தவர்களது தோஷம், அதாவது இப்ப வரக்கூடிய இந்த சதுர்த்தி கிருஷ்ணபட்ச சதுர்த்தி பூஜையினால் அந்த தோஷம் வராமல் இருக்க தாங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஏன்னா ஆவணி மாத அந்த விநாயக சதுர்த்தி சந்திரனை பார்த்தா தோஷம்னு சொல்றா இல்லையா, அது அவளுக்கு வராம இருக்கிறதுக்கு கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில பூஜை பண்ணினா அந்த தோஷம் நீங்கணும், இது எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நம்ம எல்லா சார்புலையும் அவர்கிட்ட விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறார். விநாயகரும் அதுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பண்றார். இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அக்ரூரர் யாதவர்களுடைய சபைக்கு சததன்வா பண்ணத்தெல்லாம் சொல்லி மணியை கிருஷ்ணனிடமே திருப்பி கொடுக்கிறார். மிக மகிழ்ச்சியோடு மணியை வாங்கி கொண்ட அந்த கிருஷ்ணன் பழியெல்லாம் நீங்கி ஆனந்தத்தை அடையிறார். எல்லோரும் சந்தோஷத்தை அடையறா. அதனால யாரும் ஆவணி மாசத்துல வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியில சந்திரனை பார்க்கவே கூடாது. அதே சமயம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து, அதுக்கு ஏன் சங்கடகர சதுர்த்தினா சங்கடத்தை அறவே அழிக்கிறது, அதனால சங்கடஹர சதுர்த்தி. சில பேர் சங்கட சதுர்த்தி சங்கட சதுர்த்தி, சங்கடம்னா அது சங்கடமான சதுர்த்தி இல்ல, சங்கடஹர சதுர்த்தி, சங்கடத்தை அழிக்கக்கூடிய சதுர்த்தி. அந்த சதுர்த்தியில விரதம் இருந்து பூஜை பண்ணி சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்தா சகல கஷ்டங்களும் துன்பங்களும் பழியும் வேதனையும் குறையும், எல்லாரும் பரம சௌக்கியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதையை எங்க அப்பா எனக்கு சொன்னார். இந்த சந்தர்ப்பத்துல உங்க எல்லார்கிட்டையும் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நீங்களும் எல்லாரும் இது மாதிரி விநாயகரை பூஜை பண்ணி எல்லாரும் சகல கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த விநாயகர் அருள் பண்ணட்டும். தேங்க்யூ.